அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கூறுகெட்ட மாடு 7 கட்டு வைக்கோல் தின்னுச்சான்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படித்தாங்க, இங்கேயும் ஒரு மாமியாருக்கும் எத்தனை கொடுத்தாலும் பத்தவே மாட்டேங்குது. சரி, அவளை எப்படி சமாளிச்சாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கதையை கேட்போம். கதையோட தலைப்பு மனித பிசாசுகள். பரமசிவத்துக்கு 3 பொம்பளை பிள்ளைக. அவன் ரொம்ப ஏழை. எப்படியோ படாத பாடுபட்டு தன்னோட மூத்த மகளான மரகதத்தை கண்ணாலங்கட்டி கொடுத்துட்டான். ஆனா மரகதத்தோட மாமியார் அவளை புடுங்கி எடுத்தா. அடிக்கடி பணம் வாங்கிட்டு வர சொல்லி கொடுமைப்படுத்தி அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா. அப்படித்தான் ஒரு தடவை அந்த மாமியார் மரகதத்துக்கிட்ட, பாரு மரகதம், நீ போய் 5000 ரூபாய் கொண்டு வா. அப்படி கொண்டு வரலினா உன் பிறந்த வீட்லேயே இருந்துடு, இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா. மரகதமும் அவளோட பிறந்த வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட மாமியார் சொன்னதை சொன்னான். பரமசிவமும், சரி, இப்போ இவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? இருந்த பணமெல்லாம் உன்ற கண்ணாலத்துக்கே செலவாகி போயிடுச்சு. இனி இருக்கிறது இந்த ஒரு வீடு தான். இதையை விற்று பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். மரகதம் அதுக்கு, அப்பா வேண்டாம், இருக்கிறது இந்த ஒரே வீடு, இதையும் விற்று போட்டா நீங்கள்லாம் எங்கே போவீங்க? இன்னும் 2 பொண்ணுகளுக்கு வேற கண்ணாலம் செஞ்சாகணும். அதனால நான் என் புருஷன் கூட போய் வாழ போகிறதில்ல, நான் இங்கேயே இருந்துடுறேன்னு சொன்னான். பரமசிவம் அதுக்கு, மரகதோ, நீ இங்கேயே இருந்துட்டா மட்டும் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுமா என்ன? ஒன்றும் அதிகம்தான் ஆகும். உன் தங்கச்சிகளோட கண்ணாலும் நடக்காது. அதுக்கு உன்னைய காரணம் காட்டி இடித்து சொல்லுவாங்க. நான் எப்படியோ சமாளிச்சுக்கிற. நீ பணத்தோட உன்னோட புருஷன் வீட்டுக்கு போ. அதுக்கான ஏற்பாட்டை சீக்கிரமாகவே செய்யறேன்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி மரகதத்துக்கு தூக்கமே வரல. நாம் ஒருத்தர் இருக்கிறங்காட்டி தானே நம்ம அப்பாவுக்கு இத்தனை கஷ்டம் அப்படின்னு நினச்சி தற்கொலை செஞ்சுக்கலான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்காக எந்திரிச்சு அவள் கொல்லைப்புறத்தில் வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிணத்தை நோக்கி போனான். அப்பன்னு பார்த்து அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு குட்டி பிசாசு வந்துச்சு. அது அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு அங்கே ஓடி வந்துருச்சு. அது மரகதத்தை பார்த்ததும் சீண்டலான்னு நினச்சி தன்னோட கோரப்பல்லுகளை காட்டி உருமிச்சு. மரகதமும் அதை பார்த்து பயந்து போய், ஐயோ பிசாசு அப்படின்னு கத்தி அலறிட்டே வீட்டுக்குள்ளே ஓடுனான். மரகதத்தோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் விழிச்சிட்டாங்க. பரமசிவம் எந்திரிச்சு, என்ன மரகதம், ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்டா. மரகதம் அதுக்கு, அப்பா, நம்ம வீட்டு கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பிசாசு இருக்குது அப்படின்னு சொன்னான். பரமசிவம் அதுக்கு, என்ன பிசாசா, எங்கே இருக்குது? நம்ம வீட்டு கொல்லையிலையா? இந்த நேரத்தில் நீ ஏன் அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கொல்லையில் இருக்கிற கிணத்துக்கு பக்கமாக போனான். தைரியமாக வர பரமசிவத்தை பார்த்து குட்டி பிசாசு பயந்துருச்சு. அது அவனை வணங்கி, நான் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இங்கே ஓடி வந்துட்டேன், என்னை இங்கேயே இருக்கு விடு அப்படின்னு சொல்லிச்சு. பரமசிவம் அதுக்கு, கூடவே கூடாது, பெரியவங்க கூட சண்டை போடக்கூடாது, அவங்க சொல்லறத நீ கேட்கணும், நீ உங்கள் அம்மா கிட்டவே போயிடு அப்படின்னு சொன்னான். குட்டி பிசாசு பரமசிவத்தோட அறிவுரையை ஏற்றுக்கிட்டு அவங்க அம்மா கிட்டவே போய் சேர்ந்துச்சு. அங்கே அவங்க அம்மா கிட்ட பரமசிவம் அறிவுரை சொல்லி அனுப்புனதை குட்டி பிசாசு சொல்லிச்சு. தாய் பிசாசு அதுக்கு, அட, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவ, உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சா, அதுக்காக அவனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பை நிறைய தங்க நாணயங்களை எடுத்துட்டு கிளம்பிச்சு. கூடவே குட்டி பிசாசும் போச்சு. பிசாசுக பரமசிவத்தோட வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப அவன் மரகதத்துக்கிட்ட அவளோட புருஷ வீட்டுக்கே போய் இருக்கும்படி அறிவுரை சொல்லிட்டு இருந்தான். அப்போ தாய் பிசாசு பணப்பைய அவனுக்கு முன்னாடி வச்சு, ஐயா, என்னோட மகளை நல்ல வார்த்தை சொல்லி என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. பரமசிவம் அதை வாங்கி பார்த்துட்டு, அடேங்கப்பா, இதெல்லாம் ₹1,00,000 மேலே பெருமை, வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சா கூட இவ்வளவு கிடைக்காதே அப்படின்னு சொன்னான். அப்போ குட்டி பிசாசு அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நான் கொஞ்ச நாளைக்காச்சு இங்கேயே இருந்துட்டு வரனே அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட பரமசிவம், இங்கே வேண்டாம், என்னோட பொண்ணை அவளோட மாமியார் வீட்டுக்கு நான் அனுப்ப போகிறேன், வேணும்னா அவ கூட போய் அங்கே 4-5 நாள் இருந்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னான். தாய் பிசாசும் அதுக்கு அனுமதி கொடுத்துச்சு. மரகதம் அவங்க அப்பா கொடுத்த 5000 ரூபாயோட தன்னோட மாமியார் வீட்டுக்கு போனான்.
பணத்தை வாங்கிட்டு அவளோட மாமியார் முதல் நாள் அவளை புகழ்ந்து பேசினான். ஆனால் அடுத்த நாளே அவளை கொடுமைப்படுத்தினான். அதை பார்த்த குட்டி பிசாசுக்கு கோபமாக வந்துச்சு. அதனால் அந்த மாமியாரை அழவிட்டு வேடிக்கை பார்க்கலான்னு அது நினச்சிது. மாமியார் எதை கையில் எடுத்தாலோ குட்டி பிசாசு அதை பிடுங்கி எறிஞ்சுது. அவளால் சரியாக சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல. இதை பார்த்த அக்கம் பக்கத்துக்காரங்கெல்லாம், நீ உன்னோட மருமகளை படாத பாடுபடுத்துற, அதனால் தெய்வந்தான் உன்னை இப்படி தண்டிக்குது, இனிமே அவளை கஷ்டப்படுத்துறது இல்லைன்னு கடவுள்கிட்ட போய் முறையிடு, அப்போதான் உனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. மாமியாரும் எல்லாருக்கும் முன்னாடியும் இனிமே மரகதத்தை கொடுமைப்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சா. அப்போவே குட்டி பிசாசு தன்னுடைய குறும்புத்தனத்தை எல்லாம் நிறுத்திட்டு அவங்க அம்மா கிட்ட போயிடுச்சு. போகிற வழியில் அது என்ன நினச்சிதுன்னா, இந்த மனித பிசாசுகள் நல்ல விதமாக திருந்துறதுக்கு ஏ மாதிரியான பிசாசுகள் இருக்கத்தான் வேணும், அப்பத்தான் இவங்கெல்லாம் வழிக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டே போச்சு. மனித பிசாசுகள்ங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.